ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னோடய வீடியோவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி இல்லாட்டி இது சத்தியமே இல்லை. அடுத்து நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாமாங்க. எடுத்தோன்னே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஒரு ஹோட்டல் ரூம் வாசலில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுருக்காங்க. இவரெல்லாம் ஒரு அப்பாவா? எந்த அப்பாவாவது ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து பொண்ணுக்கு ட்ரக் கொடுத்து விற்றுருப்பாரா? இந்த ஆள் பண்ணிட்டா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணுன்ட்டு கதவை திறந்து உள்ளே போயிடறாங்க. இவங்க உள்ளே போனால் அந்த ஆள் பிடிச்சி இழுத்து உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு பயமாயிடுது. பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டு பார்த்தா அவளுக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்துட்டு திரும்ப கம்முன்னு இல்லாமல் பிடிச்சி இழுத்து ஆக்ட் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சு நம்ம ஹீரோயினும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பெட்டில் போய் எல்லாம் முடிஞ்சிடுது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ட்ரெஸ் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, இவன் கூட கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு, ஆனால் இவனுக்கு நான் தான் பொண்டாட்டினே தெரியாது, என் நிலைமை பார்த்தீங்களா கடவுளே, எனக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இந்த உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு பணம்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே, பணம் வேண்டாமா நீ என்ன பண்ண போகிற, வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கேன், என்ன பிளான் வச்சாலும் எங்கிட்ட அது நடக்காது, ஒழுங்காக பணத்தை வாங்கிட்டு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்கிறாங்க. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்ல வர்றதுக்குள்ளே ஃபோன் கால் வந்துடுது. ஃபோன் காலில் வந்து அசிஸ்டன்ட் பேசுகிறான். சார், நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்து நாங்கள் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் வந்து அவளை சைன் பண்ண சொல்லி, ஏற்கனவே காசுக்காக எங்கிட்ட விற்றவங்க தான் அவங்க, திரும்பி யாருக்கா விற்ற போகிறாங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அது வேறு ஃபீலிங், நீங்கள் ஏற்கனவே நிறைய டைம் இப்படி பேசிட்டீங்க, திரும்பவும் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா, எனக்கு வேறு வழி இல்லை, இனிமேல் நான் உங்கள் ஒய்ஃப்னு சொல்லி எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது, வேண்டவே வேண்டாம் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லாமல் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போகிறப்போ, இந்த கார்டு இதில் 1 மில்லியன் இருக்குது, இனிமேல் என் முன்னாடி நீ வரவே கூடாது, எனக்கு யார் ட்ரக்ஸ் கொடுத்துன்னு தெரிஞ்சுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சோகமாக உட்காந்துருக்காங்க. வெளியே போனோன்னா அவங்களோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, சார் எல்லாமே ஓகேன்னு கேட்குறாங்க. எல்லாம் ஓகே, நேற்று எனக்கு யார் ட்ரக்ஸ் கொடுத்தாங்கன்னு போய் செக் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஓகே சார், செக் பண்ணுறேன். அப்புறம் உள்ளே யார் இருக்காங்கன்னு நான் செக் பண்ணி பார்க்கவா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து யோசிக்காரு. டாக்டரோட சொல்ல ரிப்போர்ட் வருது, உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்களோட அந்த செக்ஷுவல் லைஃபுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக நடந்துக்கிறதுக்கு காரணம் உங்களோட இன்சோமியா, அதாவது தூங்க முடியாத வியாதி அவருக்கு, அதனால தான் காரணம். நாங்கள் வந்து மேற்கொண்டு ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்கிறோம், நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் திரும்ப யோசிக்கிற ஹீரோ, எனக்கு வந்து ரொம்ப செவியரான இன்சோமியா இருக்குது, நான் வந்து தூங்கவே மாட்டேன் எப்பொழுதும், ஆனால் கோயின்சிடன்ஸ் மாதிரி இவ கூட இருக்கிறப்ப மட்டும் நான் எப்படி தூங்குனது மட்டும் இல்லாமல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட வந்து ஒன்றும் வேண்டாவான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே அவங்க அப்பா அந்த டைவர்ஸ் பேப்பர்லேயே மூஞ்சிலே ஏறிறாங்க. எரிஞ்சிட்டு கோவமாக கேட்குறாங்க, நீ எதுக்கு இப்படி பண்ண, அந்த ஆள் நீ என்ன பண்ண, அந்த ஆள் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருக்கான், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான அறிவு சூடு சொன்ன எதுவுமே இல்லையான்னு சொல்லி அவனும் கோவத்தில் கத்துறான். இவளுக்கு கோவம் வந்துடுது, எப்போ நான் என்னை இந்த அளவுக்கு நீங்கள் யூஸ்லெஸ்ன்னு நினச்சிட்டிங்களா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோமா சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ளாஷ்பேக் போகுது. அவங்க எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க அம்மா வந்து மாடியிலேருந்து விழுந்து சாக்கு கிடைக்கிற நிலைமையில் இருக்கிறப்போ அவளை வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை சம்மதிக்க வச்சுருப்பாங்க. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சுனா மட்டும்தான் உங்கள் அம்மா ஆஸ்பத்திரி சேர்த்துவேன்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சியும் சேர்ந்து அவங்களுக்கு அவ்வளோ பிளான் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவளும் வேறு வழி இல்லாமல் அந்த அன்னைக்கு ஓகே சொல்லியிருப்பா. இப்போ அதை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கள் அப்பா சொல்கிறா, எனக்கு என்ன பண்ணி எது பண்ணி எனக்கு தெரியாது, டைவர்ஸ் நடக்கவே கூடாது, நடந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோமா போகிறா. இவ பார்த்துக்கப்புறம் தங்கச்சிக்காரி வந்து அவளை ரொம்ப சீன்றா. பரவாயில்ல, உனக்கு அந்த அக்லிக்காரன் அவனுக்கே வந்து உன்னை பிடிக்கல அப்படிங்கிறப்போ கஷ்டம்தான், டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துருக்கான, டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணாமல் இருக்கணும், ஒழுங்காக அவன்கிட்ட போய் பேசு அப்படிங்கிற, ஏன்னா வந்து கோடிக்கணக்கில் காசு கொடுத்துருக்கான் இவங்களுக்கு. அப்போ தங்கச்சிக்காரி இருந்துட்டு சொல்லிட்டு போனோன்னே அந்த கழுத்தில் தழும்பெல்லாம் பார்க்குறவோ எல்லாம் முடிஞ்சிருச்சு போலையே, அவங்ககிட்ட கூட நீ இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேவலமாக பேசுகிறா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ நினைக்கிறக்கும் நிஜத்தில் இருக்கிறக்கும் அங்கே நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது, தேவையில்லாமல் இப்படி பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவமாக போயிடுறோன்னே இங்கே அவங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அசிஸ்டண்ட் அந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ, பொண்ணு டைவர்ஸ் பேப்பர் என்னாச்சு, அவள் ஓகே கொடுத்துட்டாளான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், அவங்க கொடுக்கல, அவங்க என்ன ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏற்கனவே காசுக்காக இப்போ விற்றவங்க தானே, திரும்ப என்னவா அவங்களுக்கு ஒழுங்காக டைவர்ஸ் போட சொல்லு, இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்புறம் உங்கள் ஒய்ஃப் பேர் என்னன்னு கேட்குறேன். உங்கள் ஒய்ஃப் பேரா சார், ஆமாம் சொல்லித்தோல அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரோ வந்துடுறாங்க. பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு, என்ன ப்ரோ நேற்று உங்களுக்கு ஒரு நைட்டுக்கு ஒரு பார்ட்டி அனுப்புனே, எல்லாம் ஓகேவா, எல்லாம் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வேலையை பண்ணது நீ தானா? ஆமாம் ப்ரோ, அவங்க நேற்று நீ சைனாலேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, உங்களுக்கு அந்த நோய் வேறு இருக்குல்ல, அதனால் ஒழுங்காகவே தூங்கியிருக்க மாட்டீங்க, அந்த பொண்ணுக்கு நிறைய மசாஜ் எல்லாம் தெரியுமே, அதனால நான் உங்களை அனுப்பி வச்சேன், நல்ல கம்பெனி கொடுத்தாலா சூப்பராக இருந்துச்சான்னு சொல்ல கேட்குறாங்க. இதுக்கு மேலே நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து ஒழுங்காக போகிற வழியை பக்கத்தில் நடக்கிறதே வேலை குன்னு புட்டுறோன்னு சொல்லி நம்ம ஹீரோ மாட்டினா வெளியே ஓடி போயிடறான். அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுது. நேற்று இவன் கூட இருந்தது நம்ம ஹீரோயின், இவன் அரேஞ்ச் பண்ணது வேறு ஆள். அவன் ஃபோன் பண்ணி எனக்கு ரூமில் யாருமே வரல, நீ என்ன பண்ணிட்டு இருந்துச்சு கத்தினோன்னு, என்னது நீ ரூமில் யாருமே இல்லையா, அப்போ நம்ம ப்ரோ
யார் கூட இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம வந்து இவ ஏற்பாடு பண்ண ஆள் தானா, அப்போ ஒரு ப்ராஸ்டியூட்டா, இனிமேல் நீ அவளை பற்றி விசாரிக்காதேன்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் சொல்லிடுறாரு. கட்டின பொண்டாட்டியே ப்ராஸ்டியூஷன் தப்பாக நினச்சிடற அந்த முட்டாள் கணவன். அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா பாஸ்மேட் நின்றுருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த தெரப்பிஸ்ட், இந்த முக்கியமான நோய்களுக்கெல்லாம் தெரப்பிஸ்ட் பண்ணுறவங்க. அவங்க ஃபுட் கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்க்குற அமர்ந்து இது சொல்கிறாங்க, பெரிய ப்ராஜெக்ட் உனக்கு ஒன்று கொடுக்குறேன், எப்படியாவது அவங்கக்கிட்ட பேசி நீ ஓகே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த முதலாளி சொன்னேன்னா, ஓகே சார் நான் கண்டிப்பாக என்னால் பெஸ்ட்டு கொடுப்பேன், எப்படியா இந்த ப்ராஜெக்ட் நான் வாங்குவேன், இது மூலமாக எனக்கும் தானே நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா வந்து காசுக்காக எந்த மெத்தட் வேணால் நீ யூஸ் பண்ணு, உடனே வந்து அங்கே போய் தான் ஆகிறேன்னு சொன்னோன்னா அந்த அட்ரஸ் எல்லாம் அனுப்பினோன்னு தான் அவனுக்கு நம்ம ஹீரோ அட்ரஸ்ன்னு தெரியுது. சரி எப்படியாவது அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போனோன்னா அவர் சமைச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்து அப்போ தான் உள்ளேருந்து வெளியே இருந்து உள்ளே வராரு. வந்துட்டு இவளை பார்த்துட்டு, ஹே நீங்கள் என்ன பண்ணுற, ஓ வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், சமைக்கிற எல்லாம் வெளியே முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கோமா போய் கழுத்தை பிடிச்சிட்டு, ஆமாம் நீங்கள் எங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பார்த்தோன்னா அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா, ஐயோ இவகிட்ட நான் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே தடுமாறுற அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. ஆமாம் நேற்று நைட்டு நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே இல்லையா, அதனால தான் நீ திரும்ப வந்திருக்கேன், எங்கே சொல்லு பாப்பா அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் கேட்குறப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து இவருக்கு உண்மையாகவே நம்மளை பற்றி ஞாபகமே இல்லையா, இங்கே 2 பேருக்கு இருந்த டீலிங் இவர் மறந்தே போயிட்டாரான்னு சொல்லிட்டு நடந்ததை யோசிக்கிறாங்க ஃப்ளாஷ்பேக். அப்போ பார்த்தா அவங்க வந்து ஸ்கூல் டைப்பில் இருப்பாங்க, இவர் வந்து தூக்கியில் சுற்றி பயமுறுத்தி விளையாடுறாங்க. அப்புறம் ஒரு டின்னில் இருந்து இதை கழட்டி நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறப்ப கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக இருந்த மொமெண்ட்லாம் ஞாபகம் வருது. உனக்கு எப்போவுமே நான் கைவிட மாட்டேன், நீ எனக்குள்ளே எப்போவுமே ஏற்பாடு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணுறாரு. அதை தான் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுடி நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்குங்கிறதுக்கு, நேற்று நடந்தது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தயவு செஞ்சு அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னாங்க. ஓ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்கில்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் அவர் இந்த மிஸ்டர் கியூ வந்து உன்னை வந்து எங்கிட்ட யூஸ் பண்ணி வச்சாரான்னு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு, ஆமாம் சார் எங்கள் டெக்னாலஜி இந்த கம்பெனிலேயே ரொம்ப பெருசானது, எங்ககிட்ட நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, நாங்கள் டேக்ஸ் எல்லாம் கூட பே பண்ணுறோன்னே நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. என்னது இதுக்கு கம்பெனிலாம் இருக்கா, டேக்ஸ் எல்லாம் பே பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு அவர் அதிசயமாக. ஆமாம் சார் டேக்ஸ் பேஸ் பண்ணுறது ஒவ்வொரு சிட்டிசனோட கடமை தானே, அப்போ நாங்களும் பே பண்ணணும் தானே அப்போங்கிறாங்க. ஐயோ இவ என்ன தெரிஞ்சு பேசுகிறாளா தெரியாமல் பேசுகிறாளான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவர் இவளை ப்ராஸ்டியூட்னு நினச்சிருக்காரு, இவ பேசுறது எல்லாத்தையும் அதுவோடவே கம்பேர் பண்ணியிருக்காரு. இவர் மஜாஸ் தெரபி நியூட்ரிஷன்னு அவருக்கு தெரியவே இல்லை. சார் நாங்கள் வந்து நிறைய புது எல்லா கஸ்டமர்ஸ் ஆல் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன், அவங்க எல்லாருக்குமே என்னோடய சர்வீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும் எனக்கு காசு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவர் என்னமே பேச முடியல, அவர் அப்படி என்ன கோபம் பார்த்துட்ருக்காரு. சார் நிறையா கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எல்லா கஸ்டமர்ஸும் நான் ஃபஸ்ட்டு போய் பண்ணுவேன், பிடிக்காட்டி கூட அடுத்த டைம் பிடிச்சி போயிரு, என்ன தான் திரும்ப வர சொல்லுவாங்க, ஏன் உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் கூட நான் பண்ணியிருக்கேன், என்னது உனக்கு முதல் டைம் இல்லையா, ஆமாம் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நிறைய டைம் பண்ணியிருக்கேன், அப்படி என் ஃப்ரெண்டும் தெரிஞ்சும் அவங்க நீ சர்வ் பண்ணிக்க உனக்குள்ள எவ்வளோ தைரியம் இருக்கும், காசுக்காக வந்து ஒழுங்காக இங்கேருந்து போ, என் மூஞ்சிலே நீ முழிக்காது அப்படிங்கிறாங்க. சார் அவருக்கு மட்டும் இல்லை சார், எங்கள் ஓல்டு யாருன்னு கூட இல்லாமல் எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன், அப்பா பையனை கூட பண்ணியிருக்கேன்னா பாருங்க, தயவு செஞ்சு அப்படின்னு வரப்போ தயவு செஞ்சு என்ன தொடாத, முதல்ல இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டாரு. சார் ப்ளீஸ் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க, என் சர்வீஸ் ஒரு டைம் பண்ண உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுத்தா போதுங்கிறாங்க, ஒழுங்காக போய் போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் பார்த்து ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அம்மா பார்க்க. அவங்க அம்மாவுக்கு முடியாமல் இருக்கிறப்ப நீங்கள் வந்து உடனே ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. போய் பார்த்து அவங்க கார்டு வந்து ஃப்ரீசரில் இருக்குது. உடனே அவங்க அப்பாட்ட போய் கேட்குற, அப்பா எதுக்குப்பா இப்படி பண்ணேன்னா தங்கச்சிக்காரி வந்து சொல்கிறா, நீ உங்களால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்க வேற உனக்கு டைஸ் கொடுத்துட்டாங்க, அதனால தான் அப்பா கோவத்தில் கார்டை ஃப்ரீஸ் பண்ணுறாருன்னு உங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன்னா, உனக்கு 1 வாரம் டைம் கொடுத்துருக்கேன்ல, அதுக்குள்ளே அவன் டைவர்ஸ் கொடுக்காமல் வழியே பாரு, அதுக்கப்புறம் தான் உனக்கு காசு கொடுக்க முடியும், இல்லாட்டி எங்கேயோ போய் தரேன்னு சொல்லிட்டு கோமா போயிடாரு. சரின்னு சொல்லிட்டு திரும்ப ஆஃபீஸுக்கு போய் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோன்னா, சரி நம்ம சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ பார்க்க போகிறாங்க. ஹீரோ போய் பார்த்துட்டு ஒய்ஃபை போய் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவன் உள்ளே விடலை. ப்ளீஸ் வந்து அவன் வேலைக்காரி தான் இருக்க, ப்ளீஸ் நான் ஒரு டைம் விடுங்க, அவங்ககிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னோன்னே, இல்லைம்மா அவர் வந்து உன்னை மட்டும் உள்ளே விடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு இங்கே போயிரு, என் வேலைக்கு ஆப்பு வச்சிடாதுன்னு எல்லாம் சொல்லி பார்த்துட்டு பெட்டியெல்லாம் தூக்கி வெளியே வச்சுறாங்க. இவங்க அப்பவும் காவு தட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து உள்ள டாக்டர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்துட்டு, சார் உங்களுக்கு இது எந்த மாதிரி நோயின்னு கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப சிவியராக இருக்குது, நான் ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும், ஆனால் நீங்கள் சைனாலேருந்து வந்ததுக்கப்புறம் உங்களோட ஸ்லீப்பிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இப்போ உங்கள் என்வரன்மெண்ட்டில் அதுலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இல்லாட்டி நிறைய உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மியூசிக் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுங்கள், உங்களுக்கு எதில் ஸ்லீப்பிங் அதிகமாக வரும் அதை இது பண்ணுங்கன்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க. நமக்கு சைனாலேருந்து வந்தோம் நமக்கு எப்படி ஸ்லீப்பிங் வந்துச்சுன்னு பார்த்தோன்னே, அவன் ஒய்ஃப் கூட ஒன் டே இருந்தால அந்த நைட்டில் நிம்மதியாக தூங்கணும் தான் ஞாபகம் வருது. ஓகேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அந்த வேலைக்காரி வேறு, சார் மேடம்கிட்ட நீங்கள் கொடுத்ததா சொல்லி நான் பெட்டி கொடுத்துட்டேன், ஆனால் வெளியே எனக்கு கத்திட்டே இருக்காங்கன்னு சொன்னானே, நீ என்ன பண்ணு
செக்யூரிட்டி கூப்பிட்டு வெளியே அனுப்பிடுன்னு சொன்னோன்னா சரி சரின்ட்டு போயிடுறான். போயிட்டு அவட்ட சொல்லி செக்யூரிட்டி வர சொல்லி அவளையும் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இவன் கோவமாக காருக்கு போகிறப்ப ஓடி போய் சார் ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க, என்ன திரும்ப நீ முதல்ல என் கையை விட அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் சார் நம்ம பர்சனல்ஸ் பற்றி பேச வேண்டாம், ஒர்க்கை பற்றி பேசலாம். ஒய்ஃப்னு நினச்சிட்டு வேண்டான்னு சொல்கிறான்னு இவன் நினச்சிக்கிட்டான். ப்ளீஸ் ஒரே டைம் என் சான்ஸ் கொடுத்து பாருங்கள், நான் நல்லா சர்வ் பண்ணுவேன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவேன், ஃப்ரீயாக கூட பண்ணலாம், உங்கள் ஃப்ரீ டைம் கூட நான் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொன்னோன்னா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே இழுத்து இப்போவே நீ பண்ணுங்க. என்னது இங்கேயே வா, இல்லை வீட்டுக்கு போயிடலாம், இல்லாட்டி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வேணுங்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்கிறக்குள்ள அப்போ இந்த ஆள் விடலை சொல்லவே விட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் சரி இங்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம டயட் தான் பண்ண வேண்டாம், மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு மசாஜ் பண்ண போகிறான். கிட்ட போகணும், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது எதுக்கோ மேட்ரு கேட்டா கிட்ட வருது அப்படின்னு பிடிச்சி பண்ணுறப்ப அவன் கெட்ட நேரம் என்னமோ கை தள்ளி விட்டு அவன் மேலேயே விழுந்துடுறான். அவனும் வந்து டென்ஷன் ஆகி தள்ளி விட்டுட்டு எனக்கு நீ என்னை தொடவே கூடாது, இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காத, உன் சர்வீஸ் எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து வெளியே போ. ஐயோ சார் நான் தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்கன்னா வெளியே போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு தள்ளி விட்டு அவங்க போயிடறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரின்னு சொல்லிட்டு திரும்ப ஆஃபீஸு போய் நேற்று போன டைம் சொன்ன மாதிரியே திரும்ப சொல்கிறாங்க என்னால் பண்ண முடியலன்னு சொன்னதுக்கு ஆமாம் நம்ம சின்ன கம்பெனி, அவங்களாம் பெரிய ஆட்கள், நம்மளை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், நீ இன்னொரு பேஷண்ட்டை போய் பாருன்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்து அனுப்புகிறான். பார்த்தா அவன் ஒருத்தர் வந்து பாரில் இருக்கான். பாரில் உட்காந்து இவன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறப்போ அவன் வந்து இந்த தண்ணியில் அடி, நான் அப்போ தான் உனக்கு இது பண்ணுவேன், உனக்கு ஆர்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அவள் வந்து குடிச்சிட இந்த பக்கி பைய போல போதை மருந்து கலந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க பார்க்குறப்ப எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி போட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்தாலும் இவன் அங்கே நிற்க வச்சு அவன் தப்பாக நடந்துக்க தான் முயற்சி பண்ணி அவன் ஹீரோ பார்க்குறா. ஹீரோ தாண்டி போகிறப்ப கையை பிடிச்சி இழுக்கிறான், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கிறா. அவன் ஏற்கனவே ப்ராஸ்டியூட் இல்லை, அவன் அந்த வில்ல வேறன்னு சொல்லியிருப்பான். இவனை பிரதர் மாதிரி தான், எனக்குலாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றும் போங்க நான் பார்த்துக்கிறேன், இவன் எப்படியும் இப்படி தான் வறண்டு பண்ணுவான் அப்படின்னு சொன்னோன்னா அவனும் கண்டுக்காமல் போயிடறான். நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடும். அப்படியே சத்தமாக அப்படியே முடியாமல் அப்படியே மயக்கமாயிருவாங்க. இவன் வந்து அங்கே ரெண்டு பேண்ட்லாம் கழட்டிடுவான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ என்ன நினச்சாரோ தெரியல, உடனே வேகமாக ஓடி வந்து அவனை தள்ளி பார்த்தா அப்படியே வாங்கி கீழே விடுவோம். இவர் பிடிச்சிருவாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தேவையில்லாமல் தலையிடாதீங்க, அவனோட கஸ்டமர், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா கோவத்தில் பலான்னு அரைஞ்சு அவனை அனுப்பி விட்றாங்க. இவன் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அவனுக்கு கோவம், இவன் என்கிட்ட தான் வந்து மாட்டி தொலையணுமோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் வேறு. ஏன்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது, ஆனால் கடைசியில் அவன் இப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னா அவருக்கு டென்ஷன் ஆகுது. காரில் தூக்கி போட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறாரு. இவன் எனக்கு வேணும்னு சொல்லி போய் அவர் ரொம்ப இம்சை பண்ணுறா, கிஸ்ஸெல்லாம் கொடுக்க போகிற, அவனுக்கு அதுவே பிடிக்கல. அதனால் கொண்டு போய் தண்ணிக்குள்ளே டப்புன்னு போடுறாரு. தண்ணிக்குள்ளே முடிச்சதுக்கப்புறம் அவர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளியே வந்தோன்னா சூடாக குடிக்கக்கூடாது, கொடுத்துட்டு இந்த அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு ஃபைலை தூக்கி போட்டு கார்டையும் கொடுக்குறாரு. இனிமேல் இந்த நீ பிஸ்னஸ் பண்ணாத அப்படிங்கிறாரு. அப்போ வந்து ரொம்ப வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்காள், இதை நான் எப்படி விட முடியும், இதை காசு வச்சுக்கோ, இதை வச்சு பண்ணிருங்கிறாங்க. உழைச்ச காசு தான் உடம்புல நிற்கும், நான் கடினமாக உழைச்சி தான் என்னால் சம்பாதிக்க முடியும், இந்த பிஸ்னஸ் தான் எனக்கு ரொம்ப நாளாக கொடுத்துருக்கு, என்னால் இப்படி பண்ண முடியாது, தயவு செஞ்சு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து வேலைக்கு போகிறது பிடிக்கல போல், அதனால தான் வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு இவன் நினச்சிக்கிறான். அவன் வந்து ப்ராஸ்டியூட் தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். ஐயோ இந்த சரியான முட்டாள் செய்யோ தாங்க இவன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் முடியவே முடியாது, என் தொழில் நான் விடவே முடியாது, இதுதான் கடைசி வரைக்கும் சோறு போடுது, எனக்கு பண தேவை இருக்குதா, அதுக்காக இப்படி ஃப்ரீயெல்லாம் என்னால் காசு வாங்க முடியாது, நான் வேணால் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறேன். அவனுக்கா எக்கச்சக்கமான கோவம், ஐயோ இது திருந்தாது போலேன்னு சொல்லிட்டு அவளும் டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் அந்த தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், திரும்ப நம்ம ஹீரோவை பப்புக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கேருந்து பொண்ணுங்களுக்கு மத்தியில் நம்ம ஹீரோ உட்கார வச்சு அவருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ இவன் சொல்கிறான், நீங்கள் யாரையும் அவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணுறீங்களே, உங்களுக்கு நீங்கள் டபுள் பேமெண்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் பக்கத்தில் உட்கார அந்த பொண்ணுங்களை அப்படியே கிட்ட வந்து அப்படியே உரைச்சிது. நம்ம ஹீரோவுக்கு அங்கே இருக்கவே சுத்தமாக பிடிக்கல, என்ன நான்சென்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அல்லோ சொன்னது கேளுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் என்ஜாய் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும், நீங்கள் நல்ல ரிவார்ட் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா நம்ம ஹீரோ டென்ஷனாகி அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவள் தங்கச்சிக்காரி வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கூடவே அவங்க அப்பா வந்து கோமா திட்டாரு. பெட்டியில் எடுத்து தூக்கி போட்டு வெளியே அனுப்ப பார்க்குறாங்க. நீ வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவன் டைவர்ஸ் பேப்பரை கொடுத்துட்டான், உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான், இனிமேல் நீங்கள் இருந்து என்ன பண்ண போகிற, ஒழுங்கோ வீட்டை விட்டு வெளியே போயிரு, அதுவும் இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் என் வீட்டுக்குள்ளே என்னோட வேஸ்ட் திங்ஸ் எதுவுமே கூட, நீயே ஒரு வேஸ்ட்டு தான், தயவு செஞ்சு வெளியே போடுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க, அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. சரி ஹோட்டலுக்கு போகலான்னு ஹோட்டலில் போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ
பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சார் உங்கள் உடம்பு வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது, முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்பவே பரவாயில்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ அந்த பொண்ணுங்க கூட என்னால் இருக்கவே முடியல, அவள் கூட இருந்த ஃபீலிங்ஸ் மற்றதை விட பெட்டராக தான் இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டதுக்கு, சார் ஆமாம் சார் மற்ற 2 டைம் இருந்ததை விட உங்கள் உடம்பு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நீங்கள் வேணால் இதே ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க தான் உங்களுக்கு மருந்தாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்கிறாரு. அப்புறம் வேணால் இன்னொரு மருந்து கொடுக்குற அதையும் செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா மற்ற பொண்ணுங்கக்கிட்ட உன்னால் முடியல, இவங்கக்கிட்ட முடியுதுன்னு ஏதோ ஸ்பெஷலாக இருக்கும்ல, ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு டாக்டர் போயிடறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, ஒரு மாத்திரை எடுத்து போட்டு டாக்டர் சொல்லி ஞாபகம் வருது, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இவங்க ரூமில் உட்காந்து படுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. அப்படி இவருக்கு வந்து அப்படியே ஸ்வெட் ஆகுது, ரொம்பவே முடியல, ரொம்ப ரொம்ப தள்ளாடிட்டே வெளியே வராரு. வெளியே வந்து அப்படி கதவு கிட்ட வந்து விழுந்துடுறாரு முடியாமல். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஐயோ சார் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்கிறார், என்னாச்சு இவருக்கு நடந்துட்டு இருந்தார், இல்லை இவர் வந்து அந்த மாதிரி வயாக்கிற மாதிரி மாத்திரை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது அந்த மாதிரி மாத்திரை? ஆமாம் அந்த மாதிரி மாத்திரைன்னு சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக சேமாக அதே மாதிரி வயாகிற மாதிரி பவர் இருக்கும், இந்த வயசில் இவருக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும், அதனால் யூஸ் பண்ணுறாரு போல், அதனால் நீங்கள் உங்களை கப்பல்ஸ் கூட இதெல்லாம் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க, நீங்கள் தான் உனக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னா. ஐயோ சார் இவர் எனக்கு யாருன்னே தெரியாது, நான் வந்து சும்மா ஒரு ஹோட்டலுக்கு வந்தால் மயங்கி விழுந்தார், எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் பயந்துட்டு, நம்ம டாக்டர் சார் சிரிச்சிட்டு, பரவாயில்ல இந்த காலத்தில் இருக்க தான் செய்யும், கப்பல்ஸ்குள்ளே எல்லாம் இப்படி தான் சாதாரணம், நீ இவங்களை பார்த்துக்காங்க, எனக்கு மற்ற பேஷண்ட்டுக்காக நான் போகணுன்னு சொன்னோன்னே டாக்டர் ஐயோ டாக்டர் அப்படின்ட்டு இவங்களும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ முடிச்சு பார்க்குறாரு. அம்மா நீங்கள் என்ன பண்ணுறேன், அந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் மயங்கி கீழே விழுந்தீங்க, நான் தான் உங்களை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா ஹோ அப்படிங்கிறாங்க. ஆனால் டாக்டர் சொன்னாங்க உங்களால் முடியலையா, அதனால தான் வந்து என்னோடய ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன சொன்னால், இல்லை நீங்கள் வயாகிரா மாத்திரை போட்டேன்னு சொன்னோன்னே தண்ணி கொடுத்துட்டு இருந்தா அவர் அப்படி இரும்புறாரு, டென்ஷன் ஆகிட்டாரு. சரி நான் இது சொல்லலை, ஆனால் ஒரு டைம் எனக்கு கொடுத்து பாருங்களேன், என்னோடய ப்ராஜெக்ட் கொடுத்து பாருங்களேன், நான் வந்து நல்லா உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவேன், இந்த அளவுக்கு நீங்கள் முடியாதுன்னே சொல்ல முடியாது, ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேனா நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடும், அவள் தான் வேறு மாதிரி போய் நினச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ பண்ண உதவி வரைக்கும் போது தயவு செஞ்சு இங்கேருந்து போன்னு சொன்னேன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினும் போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பாஸ்கரன் வந்து திரும்பவும் திட்டுவா, உனக்கு இதே வேலை போலப்பா போச்சா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, நீ இந்த பழைய கம்பெனி ஸ்டாஃபாக போயிட்ட, ஆனால் திரும்ப உனக்கு வாய்ப்பு கொடுக்குற, இந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கொன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் வெளியே போனால் அந்த பாரில் பார்த்தானல அந்த மோசமானவன் அவன் வந்துட்டான். அவன் வந்து அவனை எங்கெல்லாம் தேடுறது, நான் பே பண்ணி இன்னும் முடிக்கவே இல்லை, என்கிட்ட வந்தது ஆகணும்னு சொல்லி கடத்திட்டு போக பார்க்க நம்ம ஹீரோனை கோமத்துட்டு என் புருஷன் யார் தெரியுமா, என்ன பண்ணுவான்னு தெரியுமான்னு சொன்னதுக்கு உன் புருஷன் தானே, அவனுக்கு தான் ஒன்றுமே இல்லையா, அகலியாக இருப்ப எதுக்குமே பிரயோஜனம் இல்லாது, என்கிட்டயாவது வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறப்போ நல்ல காலை கேட்டு நல்லா ஒரு இடி கொடுத்துட்டு அவன் கீழே விழுந்துடுறா, இவன் ஓடி போயிடுறா. இது எல்லாத்தையும் தங்கச்சிக்காரி வந்து ஃபோனில் படம் முடிச்சு வச்சிடறா, யார்கிட்ட நம்ம ஹீரோட்ட காமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் புது ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கா, அதனால் என்ன பண்ணுறாங்க, ஹோட்டலில் போய் அவரோட பேசிகிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃப் அந்த ஆள் சொல்கிறேன், என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் தான் பார்த்துக்குன்னு சொல்கிறக்குள்ளே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒய்ஃப்காரி வந்து எவ்வளோ தைரியம் வந்து நீ என் புருஷனையே வந்து மிஸ்ட்ரஸாக ஆக பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அஃபேர் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மாற்றி கத்தி நம்ம ஹீரோயின் மூஞ்சில் தண்ணியெல்லாம் தெளிச்சிட்றா. நம்மளோட ஹீரோவும் அசிஸ்டண்ட் வந்து போயிட்டுருக்காங்க, சார் நான் போய் மேடம் ஹெல்ப் பண்ணுவோம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாவா அப்படின்னு சொல்லி நீ தொழில் பண்ணுறத சொல்லிட்டு இருந்தாலும் அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு அவர் கோமா அங்கேருந்து போயிடுறாரு. கஸ்டமர் வந்து என்ன ரீசன்னு, உனக்காக தான் நான் வந்து இவங்களை வந்து ஏற்பாடு பண்ணினேன்னு சொல்லி அவங்க நியூட்ரிஷன் எல்லாமே சொன்னாங்க. ஓ சாரி ரொம்ப சாரி, என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும், யாராவது இப்படி தான் யோசிப்பாங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பெருந்தன்மையாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கொடுத்த ஆர்டரையும் ஓகே பண்ணிடுறாங்க. உள்ள கோமா வந்தவர் அவளை அத்தனை பேர் சுற்றி அவமானப்படுத்துறத அவரால் பார்க்கவே முடியல. அதனால அசிஸ்டண்ட்டை போய் அவளை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. அவளும் இங்கே வராங்க. வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உனக்கு பணத்தை ஃப்ரீயாக கொடுக்கல, நீ என்ன வந்து இப்போ சர்வீஸ் பண்ண, நான் உனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு ஓகே ஆகிடுச்சு. நீ கரெக்டாக பண்ணினா உனக்கு நான் அக்ரிமெண்ட்டில் நான் சைன் பண்ணுறேன்னு வேறு சொல்லிட்டாரு. அவளுக்கு சந்தோஷம். ஆனால் சுற்றி பார்த்துட்டு இங்கே பண்ண முடியாது, அதுக்கு நல்ல இடம் வேணும்னு சொன்னது கேட்டதுக்கு என்னோடய வீட்டோட பாஸ் உனக்கு கொடுக்குறேன், நீ அங்கே வந்துட்டு சொன்னேன். ஓகே சார் கண்டிப்பாக வந்துடுறேன். நம்ம ஹீரோயினையும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தா போன டைம் அவள் கிச்சனில் தான் வந்து இந்த டைம் இருக்காளான்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த முறையும் கிச்சன்லேருந்து அவள் வெளியே வர பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுது. அப்புறம் அவள் வந்து உட்காந்து சார் இங்கே வாங்கன்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்டம் இல்லாதது அப்படி நிறையா வெரைட்டிஸ் ஃபுட்டை சொல்லிவிட்டு இது எல்லாமே உங்களுக்கு அதை சமைச்சா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்து நம்ம ஹீரோ இது நீ தான் சமைச்சியா, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கூட உங்களோட கம்பெனிலேருந்து பண்ணுறாங்களா என்னென்னு கேட்டாங்க. ஏன் சார் நான் சமைக்க மாட்டேன்னா, ஒரு நியூட்ரிஷன்ஸ் எங்கேயும் சமைக்காமல் இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போய்ட்டுறது. என்ன சொன்ன, நீ நியூட்ரிஷனா? ஆமாம் சார் நான் நியூட்ரிஷன் தான், ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு
உண்மையாலுமே நீ நியூட்ரிஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நம்மளையே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து என்னோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் காமிக்கிறா, பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் எடுக்கிறா. இல்லை பரவாயில்ல, தேவையில்லை, உன்னை நம்புகிறேன், சரி உன்னை நம்புகிறேன், நீ பண்ணுற ஒர்க்கெல்லாம் எனக்கு ஓகே தான், திருப்தியாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது உங்கள்கிட்ட சைன் போடுறக்கு அப்படின்னா. என்ன கண்டிஷன் சார்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னே, மெயின் கண்டிஷன் என்ன, எனக்கு ஒரு மிகப்பெரிய நோய் இருக்குன்னு உனக்கு தெரியும், அதனால் நல்லபடியாக நான் தூங்க முடியாது, அதனால நீ வந்து என் கூட ஸ்லீப்பிங்க்கும் இந்த மசாஜு ஃபுட்டு இதெல்லாம் ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கண்டிஷனாக நீ என் கூட ஸ்லீப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் எந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறீங்க எனக்கு புரியலையே. அதுக்கப்புறம் இந்த நோய் பற்றி சொல்லிவிட்டு, அன்னைக்கு நீ நான் ஒன்றா வந்து தெரியுமா, அன்றைக்கி தான் நான் நிம்மதியாக தூங்கினேன், பல வருஷமாக எனக்கு தூக்கமே இல்லை, அந்த அன்றைக்கி தான் நிம்மதியான தூக்கம் வந்துச்சு, அதனால தான் இந்த கண்டிஷன் போடுறேன், உனக்கு ஓகே அப்படின்னா உனக்கு நான் 5 மில்லியன் கொடுக்குறேன், அதுக்கு நைட் ஸ்லீப் பண்ணுறதுக்கு தனி கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், உனக்கு என்ன ஓகேவான்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்து எல்லாம் பார்த்துட்டு ஓகே சார் கண்டிப்பாக அப்படின்னோன்னா, சரி நாளைக்கு நீ வந்துடுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் போய் அடுத்த நாள் பேக் எடுத்து நைட்டு வந்துடுறாங்க. வந்து பார்த்தோன்னே வேலைக்காரதே கதவு திறக்கிறா. அவளுக்கு ஆச்சரியம், சார் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, இவங்க எதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சார் வந்துட்டுருக்காரு. வந்துட்டு இவங்க தான் நியூட்ரிஷன், இனிமேல் 3 மணி எனக்கு இவங்க தான் ஃபுட்டு சமைச்சிட்டு தர போகிறாங்கன்னு சொன்னோன்னே, சார் ஆனால் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து ஹலோ, இனிமேல் நீங்கள் தான் ஃப்யூச்சரில் என்ன பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே வாங்க உள்ளே போகலான்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. சாருக்கும் மேடமுக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை குழம்பிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பாத்ரூம்குள்ளேருந்து வெளிவரவே இல்லை, ஒரே படபடப்பாக இருக்குது, இவர் கூட ஸ்லீப் பண்ணு சொல்லிட்டாங்களே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் நம்ம ஹீரோ வந்து கவை தட்டிட்டு வந்து படுன்னு சொன்னோம். நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே மெல்லமாக போய் அப்படியே கட்டில் மேலே படுத்தா நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஒரு கீழே போய் விழுந்துட்டாங்க. உன்னை வந்து நான் படுன்னு தான் சொன்னேன், படுங்கிறதுக்கு அர்த்தம் பக்கத்தில் தூங்குறது தான், ஒரே ரூமில் தூங்கலாம் தப்பு இல்லை, நீ போய் அங்கே படுறதுக்கு ஓ அப்படியா சாரி அப்படின்னு நீ எந்த மாதிரி நினச்சா, இல்லை நான் எப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நம்ம ஹீரோயின் பெட்டில் படுத்து தூங்கிடுறாங்க. அங்கே தான் சோஃபாவில் படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோவா தூக்கம் வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து தூங்கவே முடியல. அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குற, அன்னைக்கு வந்து அவள் வந்து ஹீரோயின் வந்து கை மேலே படுத்துருப்பா, அப்போது நம்ம ஆம் மேலே படுத்தா தான் நமக்கு தூக்கம் வருமேன்னு அப்படியே மெல்லமாக அவன் கிட்ட போய் படுத்து எப்படி இறுக்கி அணைச்சி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். அவள் கிட்ட படுத்துன்னு தான் நம்ம ஹீரோக்கு தூக்கம் வந்துச்சுன்னா பாருங்களேன். காலையில் இருந்துச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு அவளுக்கு வெக்கமாயிடுது, ஐயோ இவர் எப்போ வந்து படுத்தாரு, இவர் கொஞ்சம் கூட வைக்கமே இல்லைன்னு சொல்லி திரும்பி பார்க்குறப்ப நம்ம ஹீரோ படக்குன்னு எந்திரிச்சு கீழே விழுந்து எந்திரிச்சிட்டாரு. ஏய் உனக்கு என்ன தூங்குற வியாதி இருக்கா, நீ இப்போ எதுக்கு என் பக்கத்தில் வந்து படுத்த, ஹலோ நான் படுத்த இடத்துலையே தான் இருக்கேன், நீங்கள் தான் வந்து படுத்துருக்கீங்க, தெரியுதா தெரியலையான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கேட்குறாங்க. அது நான் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. நீ தான் தூக்கத்தில் வந்து படுத்துருப்போ அங்கிட்டுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறப்போ என்ன உட்காந்துட்டே இருக்கப்போ எனக்கு சமைக்கிற வேலையை பாருன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினே வேகமாக சமைக்க போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு மூச்சே வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை திரும்ப சமைச்சு வைக்கிற அந்த பில்லோ கம்ஃபர்டபுளாக இல்லாட்டி அதை தூக்கி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவன் பில்லோ இவன் கை தானே கொடுத்துருக்கான் அதனால். அதுக்கப்புறம் அடுத்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆஃபீஸுக்கு போகிறப்போ அப்போது தங்கச்சிக்காரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தங்கச்சிக்காரி வந்து நீ எதுக்குன்னு, அதாவது தங்கச்சிக்கு பதிலாக தான் இவளை கட்டி வச்சுருக்காங்க காசுக்காக, அதனால் வந்து இவளுக்கு தான் கல்யாணம்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப கல்யாணத்துக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு தங்கச்சிக்காரி வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறா. இது எல்லாத்தையும் கேட்டுக்க நம்ம ஹீரோயின் காலி வெளியே வந்தோன்னே அவகிட்டே வம்பு பண்ணுறா. அவர் வந்துட்டு என்ன நினச்சாலும் நடக்காது, அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடணும், உன்னை லவ் பண்ணுவா, நீ கணவனை கூட நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கொஞ்சம் அதிகமாக சண்டை போட்டு அங்கேருந்து போயிடறாங்க. அடுத்த நாளும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இப்போ பெட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு நம்ம ஹீரோ தனியாக போய் சோஃபாவில் படுத்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு ஐயோ இன்றைக்கி நம்ம படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே வந்து படுக்க வரப்போ ஹீரோயின் வந்து கண்ணை முடிச்சிடுறாங்க. இன்றைக்கி என்னாச்சு, சார்னால தனியாக படுக்க முடியலையோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நான் தலைவணி வைக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, நம்பிட்டு அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயினு. அதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிட்டு போனோன்னா திரும்ப படுத்து பார்க்குற தூங்கவே இல்லை. அவள் தூங்கி முடிச்சுட்டான்னு தெரிஞ்சுக்கப்புறம் திரும்ப அவகிட்டே வந்து படுத்துக்கிறாரு. நம்ம ஹீரோயினே வந்து அவங்க நல்லா தூங்கினதுக்கப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்து, ஆனால் நீங்கள் எங்கிட்ட பண்ண ப்ராமிஸ் வந்து நீங்கள் இன்னும் மறக்கவே இல்லை, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வருது, எங்கிட்ட படுத்தா தான் உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ரொம்ப ஃபீலிங்காக பேசிவிட்டு நம்ம ஹீரோயின் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிச்சனில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்து ஒரு முக்கியமான ஃபைல் நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், அதை நீ தான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சார் வந்து கால் பண்ணி சொல்கிறாரு. இவ்வளோ அதை எடுத்துகிட்டு அந்த அங்கே போகிறான். அங்கே போனால் தான் அவளோட தங்கச்சிக்காரி அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அவளுக்கு வந்து இன்விடேஷன் கிடச்சிருக்கு, அதை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வந்திருக்கா. அங்கே போயிட்டு அவளை பற்றியெல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா இவ்வளோ தானே நிச்சயம் பண்ணியிருக்கு, அந்த ஹீரோ கூட இவ்வளோத்தான் ஒய்ஃப்னு நினச்சிருக்கு, நம்ம அவளைத்தான் பார்க்கவே இல்லையா, அவள் தான் ஒய்ஃப்னு தெரியாது, அதனால் இவ்வளோத்தான் நினச்சிட்ருக்கானா. அதுக்கப்புறம் இவ வந்துட்டு
நல்லா இல்லைன்னு சொன்னோன்னா அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவர் உனக்காக தான் காத்துட்டு இருப்பார் போல, எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய இடம், நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன்னு சொல்லி மாறி மாறி அவளை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு, இவ யாருன்னு தெரியுமா, என்னோட சிஸ்டர் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவன் நானி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, இப்படி இருக்கா, உனக்கு பதிலாக அவள் தான் அங்கே இருக்கா, அவர் துரத்தி விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப டீஸ் பண்ணி அவளை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. அவளும் வந்து அதுக்கு ஈக்குவலாக பதில் சொல்லிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் எங்ககிட்டலாம் இன்விடேஷன் இருக்குது, உங்ககிட்ட இன்விடேஷனும் இல்லை பாருன்னு சொல்லி நாங்கள் உள்ளே போகிறோம். அப்புறம் போயிட்டு இந்த நானி இந்த பிச்சைக்கார டாக்கெல்லாம் உள்ளே விடாதீங்கன்னு அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு போகிறப்ப பார்த்தா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வராது. அந்த ஃப்ரெண்ட்ஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, பாத்தியா உன்னை கூப்பிட்டு போக அவங்களே ஆள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு பந்தா பண்ணிட்டு இருக்கிறப்போ அவன் நேராக வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நிற்கிறப்போ என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியே பார்க்குறாங்க. இங்கே வந்துட்டு என்ன மேடம் நீங்கள் வந்துட்டு உள்ளே வரல அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்படி வருது, நான் நானி ட்ரெஸ்ஸில் கூட இருக்கேன், இங்கே சில பேருக்கு நான் வரது கூட பிடிக்கலன்னு சொன்னதுக்கு, இங்கே பாருங்கள் இவங்ககிட்ட இனிமேல் வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், இவங்க எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு தெரியுமா, இனிமேல் அவங்ககிட்ட வச்சுக்கிட்டீங்க அவ்வளோன்னு சொல்லி அவனே கடுப்பாக கத்திக்கிட்டு இவங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிடறான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி அது, அந்த ஆள் உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறீங்க. ஆமாண்டி எனக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் அப்பா வந்து எனக்கு பதிலாக வந்து ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி அவளை அனுப்பி விட்டுட்டாரு, அதுலேருந்து அவர் கூட தான் இருக்கார், எங்கள் அப்பா கூட இதுக்கு உதவுறாரு தெரியுமான்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா லூஸ் மாதிரி சொல்கிறா. உடனே ஃப்ரெண்ட்ஸ்கார் என்னடி இது, உங்கள் அப்பா அவள் வந்து உன்னோட பொருளை திருடினதும் இல்லாமல் உங்கள் அப்பா அதுக்கு ஃபேவராக வேறு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்காரிங்க வந்து அவளை இன்னும் ஏற்றி விட்றாங்க. சரிடி கவலைப்படாத, அவளுக்கு இன்றைக்கி ஒரு பாடம் நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கூட பேசிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின், அந்த ஃபைலை வந்து வாங்கி நம்ம ஹீரோ போயிடுறாரு. இவர் வந்துட்டு இவளுக்கு ஏதோ பாடம் கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டருக்கு தனியாக கூப்பிட்றா. நம்ம ஹீரோயின் அந்த சைடு போகிறவ அப்படியே ஒளிஞ்சுருந்தா என்ன பண்ணுறான்னு கேட்குறா. ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் வந்து இவளுக்கு கொடுக்குற கூல்ட்ரிங்க்ஸில் போதை மருந்து கலந்துக்க சொல்லி அவள் சொல்கிறா. அவனும் வந்து உனக்கு நிறைய பெனிஃபிட் தரும், காசு தரும் அப்படின்னு சொல்லி அவனையும் மயக்கி கொடுக்க சொல்லிடுறான். அவனும் வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா, உங்கள் முதலாளி சார் தான் வந்து இதை கொடுக்க சொன்னார் அப்படின்னதுக்கு, ஓ அவர் உங்கள்கிட்ட வந்து கொடுக்க சொன்னார் நம்ம ஹீரோயின் கேட்டாலும், ஆமாம் இதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப கம்மி, அதனால உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே சரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு, ஆனால் குடிக்காத மாதிரி சீன் போகிற அவன் போகிற வரைக்கும். போனதுக்கப்புறம் இந்த சைடு தான் அவள் தங்கச்சி கறியை வந்து யார் கூட பேசிகிட்டு இருக்கா, இவள் கண்டுக்கலை இவளை வந்ததை. இவன் என்ன பண்ணுறா, அந்த ஜஸ்ட் செகண்டில் அந்த கூல்ட்ரிங்க்ஸை மாற்றி வச்சுட்டா. இவன் வந்து அதை குடிச்சிட்டா. அவன் என்ன பண்ணுறா, பேசிக்கிட்டே வந்து இவளை குடிச்சிட்டா. உனக்கு என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபம் பேசிட்டு போகிறப்ப அவனால் முடியலை. இவ வந்து கீழேயோட விழுந்துட்டு தட்டி விட்டு அவளை கீழே தள்ளிவிட்டு அப்பவும் ரொம்ப அவமானப்படுத்துகிறா நம்ம ஹீரோயினை. அவள் அப்புறம் போதை அதிகமாகிடுச்சா. இவ என்ன பண்ணுறா, முன்னாடியே அந்த வில்லன் ஒருத்தருக்கான்ல நம்ம ஹீரோயின் கூட பாரில் வந்து சண்டை போட்டான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, அவளை எப்படியாவது அவன் பெட்டுக்கு நீ அனுப்பிடுற நீ வான்னு சொல்லி அவனையும் வர வச்சுட்டா. ஆனால் அந்த போதை மருந்தை வந்து இவளுக்கு பிளான் பண்ணது அவன் கூட ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணான். ஆனால் கடைசியில் அந்த பழி அவளே வாங்கிக்கிட்டா. அப்படியே தள்ளாடிட்டு ரூமுக்கு போகிறப்ப ரூம் இருட்டாக இருந்துச்சு, அவன் உடனே பாஞ்சிட்டா, நீ வா வான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே ஒரே கசமசை தான். இவங்க அப்புறம் நம்ம ஹீரோ சார் வந்து இங்கே அவளை காணுமேன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ்காரி வந்து அவனை அப்படியே இடிக்கிற மாதிரி, ஓ நீங்கள் அவளை தேடிட்டு இருக்கீங்களா, ஒரு ஆம்பளை கூட மேலே சாஞ்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறத நாங்கள் பார்த்தோமேன்னு சொன்னேன்னா அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன சொல்கிற, எங்கே பார்த்த வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறப்ப அவங்க பின்னாடி டென்ஷனாக போகிறத பார்த்து எல்லாருமே பின்னாடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரூம் கூட திறந்துருக்கு, உள்ளேருந்து அப்படி வல்கராக பேசுகிற மாதிரிலாம் கேட்குது. கதவை திறந்து போய் பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து அப்போ தான் நிம்மதியாக இருக்கு. ஏன்னா அங்கே இருந்தது இவ இல்லை வேறு யாரை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஸ் கதைங்களா என்னாச்சு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டோன்னே, ஐயோ எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னா நம்ம ஹீரோக்கு வந்து இவ தானே ஒய்ஃப்னு தெரியும். சீ நீ இப்படிப்பட்ட பொண்ணு நான் யோசிக்கவே இல்லை, இவ்வளோ கேவலமாக நடந்துப்பியான்னு கேட்டோன்னா, ஐயோ இல்லை ஹீரோ சார் எனக்கு என்ன நடந்ததுனே தெரியல, நான் கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் குடிச்சேன், நான் உங்களுக்கு எவ்வளோ லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது நடிக்கிற நம்ம ஹீரோ நம்பவே இல்லை. சீ இப்போயாவது உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறா. உடனே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லை என்னை யாரோ வந்து ப்ளேம் பண்ணிட்டாங்க, எனக்கு இது எப்படி நடந்ததுனே தெரியல, கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் கலந்துருப்பாங்க, அவள் தான் ஹீரோயின் காரி தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கத்துறப்ப அவள் அப்படியே கண்டுக்காத மாதிரி, ஆமாம் இங்கே என்ன நடக்குது, இங்கே என்னமோ சவுண்டு கேட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே வராளாக வந்துட்டு, என்ன நீ இப்படி இருக்க, ஐயோ அப்படிங்கிறாங்க. ஏன் நடிக்காதடி, நீ தானே எனக்கு எதுவும் போதை மருந்து கடந்து கொடுத்த, எனக்கு நல்லாவே தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவமாக கத்துற மாதிரி சீன் போட. நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இங்கே வாங்க ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு கால் வேறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கைத்தாங்கலாம் பிடிக்க சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போய் இவளுக்கு சரியான டென்ஷன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, என்னவே இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வேறு ஒரு டென்ஷன். கூட்டு வந்துட்டாங்க. காரில் வைக்கிறப்ப பார்த்தா காலில் அவங்க வந்து அடிப்பட்டது தெரியுது. ஆமாம் என்னாச்சு, ஆக்சிடெண்ட்டாக நான் கீழே விழுந்துட்டேன்ப்பா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, காலை பிடிச்சி மடிமை அதை வச்சு அந்த மருந்தெல்லாம் வச்சு அதை மருந்து போகிற, ஐயோ வேண்டதெல்லாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியாரு, அடிபட்டிருக்குல இதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நீ எனக்கு பண்ணுறதானே அப்படிங்கிறாங்க. அவளும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. சின்ன வயசு ஞாபகம் கூட அவருக்கு வருது அவளுக்கு.
அப்புறம் இன்றைக்கி நடந்தது கூட வந்து நன்றி சொல்கிறாங்க. நன்றி சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை வச்சு இந்த அளவுக்கு பண்ணதுக்கு நன்றிங்கிறாங்க. நீ இனிமேல் என்னை விட்டுட்டு எங்கேயும் ஓடாத, அதான் உனக்கு நல்லதுங்கிறாங்க. ஓகே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளே அப்படியே வந்து இடிச்சிடுறாங்க. அவங்கள இடிச்சிட்டு பார்த்தோன்னா 2 பேரும் ஒருத்தர் வச்சு மேலே விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு அப்படி நம்ம ஹீரோக்கு அவள் லிப்ஸை பார்த்தோன்னா அப்படியே கிஸ் பண்ண தோணுது. அப்படியே கிஸ் பண்ண கிட்ட போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் இதாகிடுச்சு. நீ யாரு ஓகே உனக்கு பிரச்சனை இல்லையான்னு பதறி கேட்குறாங்க. ஓகே தான். அப்போ நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா அவர் எந்திரிச்சு போயிடறாரு. இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி அப்படியே குறுகுறுன்னு இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. இங்கே வந்து தனியாக வந்து நம்ம லிப்ஸை வச்சு அப்படியே என்ன ஒரு வேளை பேட் ப்ரீத் இருக்குமோ, அதனால் கிஸ் வேண்டான்ட்ருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஃபோன் கால் வருது. கூப்பிட்டது வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ஃபோட்டோ கையில் வச்சுட்டு இது கீழே போடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் வந்து அவன் டைவர்ஸ் பண்ணோன்னு இன்னொரு ஆள் கூட நீ சுற்றிட்டு இருப்ப, எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? ஐயோ அப்பா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபேக்கு, நான் இது எதுவுமே பண்ணலை, இது எல்லாமே ஃபேக் ஃபோட்டோஸ்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா, நீ சொன்னதை நான் நம்பவே நினைக்கிறியா? இன்னும் அவன் ஏன் டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கான்? இன்னும் அவன் நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவரும் கோவமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது பண்ணியா? நானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணும், ப்ளீஸ் பண்ணி கொஞ்சமாக டைம் கொடுங்கம்மா, இல்லாட்டி மணியாவது கொடுங்க. கீழே தள்ளி விட்டுறாங்க. உனக்கு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே எனக்கு 50 மில்லியன் எனக்கு வேணும். ஐயோ அப்பா நான் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, இன்னும் சைனே பண்ணல அப்படின்னு சொன்னோன்னா ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சுறேன். அவனுக்கு அப்பவும் பண்ணாமல் எனக்கு டைம் வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டோன்ட் கேர், அவனை பற்றி எந்த கவலையும் இல்லை, உங்கள் அம்மா பற்றி கவலையும் இல்லைன்ட்டு அவனும் அங்கே போயிடுறான். நம்ம ஹீரோயின் தான் பாவமாக அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அவங்க அப்பாட்ட திரும்ப கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. சே இப்படி ஒரு அப்பா நமக்கு தேவையே இல்லை, நமக்கு தலைவிதியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போவும் வந்து தங்கச்சிக்காரி கம்முனெல்லாம் நேற்று நடந்த அவமானத்துக்கு எல்லாம் சேர்ந்து அவளை இன்னும் டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்கா. உன்னை யாரடி இங்கே வர சொன்னது? லாஸ்ட் நைட் நீ எனக்கு பண்ணதுக்கு நான் திரும்ப பண்ணுவேன் அப்படின்னதுக்கு, ஆமாம் நீ பண்ணதை நான் பண்ணுறேன், இவ்வளோ தைரியம் வந்து நீ இப்படி பேசுவேன், அந்த மெடிசனை உனக்கு கொடுத்தா நீ எனக்கு மாற்றி விட்டியா? ஆமாம் நீ எனக்கு கொடுத்த அதனால தான் நான் உனக்கு மாற்றி விட்டேன், நல்லா என்ஜாய் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவையும் அசிஸ்டன்ட் சாரி காமிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களோட ஒய்ஃபாக இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து நம்ம மேடமுக்கு வந்து போதை மாத்திரை கொடுத்து ரூமுக்கு அனுப்பி வைக்க பார்த்தாங்க, அந்த வில்லன் கூட அப்படின்னு சொன்னோன்னா, அவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் எனக்கு முக்கியமான பர்சங்களை இப்படி பண்ணுவா, அவள் வந்து ஒழுங்காக அவள் எனக்கு இன்றைக்கி டைவர்ஸ் கொடுக்க நீ சொல்கிற, அப்படி இல்லைன்னா அவங்க மொத்த குடும்பமும் பேங்க் கரப்ட் ஆகிடும் நீ சொல்லிடணும் அப்படின்னு சொன்னோன்னே, அவளை எப்படியாவது டைவர்ஸ் கொடுக்க வச்சுன்னு கோமா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுறா, அதாவது முன்னாடி பாகம் கேட்காம டைவர்ஸ் பற்றி பேசுகிறத மட்டும் கேட்டுறா. என்ன சொல்கிறா, ஐயோ இவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்காத போல, இந்த அளவுக்கு எனக்கு வேர்க்க என்னதான் காரணம், டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு இவ்வளோ இதாக இருக்காங்க, ஆனால் என்னால் டைவர்ஸ் கொடுக்க முடியாது, அப்பா என்ன கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே உள்ளே வந்து நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சமைக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது இவர்கிட்ட நம்ம காசு கேட்க முடியாது, அப்போ 50 மில்லியன் வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு, அதுக்கு நம்ம வேறு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பாட்டி அவங்க அம்மாவுக்கு அவங்க பாட்டி கொடுத்த ஜாக்கெட் இருக்குது, அது வந்து விற்றா பல மில்லியன் போகும், அதை விற்கிறதுக்காக வெப்சைட்டில் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, ஏன் தூங்கலன்னு கேட்டதுக்கு இவ்வளோ நேரத்தில் வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஏன் நான் லேட்டாக வந்து உனக்கு எது ப்ராப்ளமானு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, டைம் பார்த்தீங்களா ஏர்லேயே நீங்கள் வந்துட்டீங்கல்ல அதுக்காக சொன்னேன் அப்படின்னாங்க. வேலை முடிஞ்சிருச்சு அதனால் நான் சீக்கிரமாக வந்தேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை ஓகே நான் உங்களுக்கு இப்போவே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டாங்க. ஓ எங்கிட்ட காசு கேட்காம நீ வந்து இப்போ போய் விற்க பார்க்குறியா, உனக்கு இந்த காசு எங்கேயுமே கிடைக்காம நான் பண்ணுறேன் பாரு, நீ எங்கிட்ட தான் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட்டை ஃபோன் பண்ணி அவள் எந்த பவன் ஷாப் போனாலுமே அவள் கொடுக்குற பொருளை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து சொல்லிடுறாங்க. அந்த அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து கேட்குறாங்க, உனக்கு அமௌண்ட் வேணும் என்கிட்ட கேட்க வேண்டியது, எனக்கு கொடுக்குற எந்த அமௌண்ட்டுமே உனக்கு பத்தலையா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்து சேலரியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீ அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ என்கிட்ட கேள்வி நான் கொடுக்குறேங்கிறாங்க. எனக்கு உங்கள் காசு தேவையில்லை, என்னோடய உழைப்புக்கேற்ற ஊதியம் போதும், இதுக்கு இல்லைன்னா இருக்குது, நீங்கள் நார்மலாக சம்பளம் கொடுக்குறீங்களோ அதே போதுங்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இன்னும் வேறு கடுப்பு, இவ என்ன சொன்னாலும் அடங்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவமாக அதை பண்ண எல்லா வேலையும் பண்ணது நம்ம ஹீரோ. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் போய் எல்லா பக்கமும் ஏறி இறங்குறாங்க. எங்கே போனாலும் அவங்கள வந்து துரத்தி அடிக்கவே பார்க்குறாங்க. அந்த வாரில் பார்த்தால ஒரு வில்லன் வந்து அவங்க வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டாங்க. அவள் எங்கே போயிட்டு வர என்னன்னு கேட்டுட்டு திரும்ப ஃபோன் பண்ணி அவளை முக்கியமான இடத்துக்கு வர சொல்லி கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போயிட்டு, ஆமாம் நீ எதுக்கு என்ன கடத்திட்டு வந்தேன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறப்போ, 2 நாளைக்கு நான் முன்னாடி பார்த்தேன், உன்னை அடையலான்னு பார்த்தா நீ அவங்க கூட ஜோடி சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கியா, நீ உனக்கு எவ்வளோ காசு கொடுப்பேன் எனக்கு தெரிய, உடனே நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி காசு கொண்டு வர சொல்லுங்கிறாங்க. என்னெல்லாம் முடியாது அப்படின்னா, நீ என்னடி பண்ணுறது,
நானே பண்ணுறேன் அப்படின்னு ஃபோன்லேருந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் எதுக்கு உன்னை தேடி வரணும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ஹீரோக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. தேடி இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் ஃபோன் பேசுறதுக்குள்ளேயே அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்தாச்சு. வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரப்போ நம்ம ஆளுங்களை வந்து பேக் சைடு போய் பார்க்க சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ இவனை வந்து கிட்ட போய் நின்று பேச்சு வேறு கொடுத்துட்ருக்காங்க. ஓ நான் சொல்கிற டாக்குமெண்ட்டில் நீ சைன் பண்ணி சொத்தில் நீ எனக்கு எழுதி கொடுத்துருவேன், இவ்வளோ நான் உயிரோட விடுவேன், இவன் எவ்வளோ முக்கியம்னு நேற்று நைட்டே உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியில் கழுத்து வச்சு மாட்டிகிட்டு இருக்கிறப்போ சைன் போட வரப்போ பின்னாடி வந்து ஆளுங்க வந்து ஷீட்டை நம்ம ஹீரோட்ட கொடுத்தாச்சு. அவர் சைன் போட போகிறப்போ பின்னாடி ஆளுங்க வந்து எல்லாத்தையும் என்னை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அவன் நல்லா கும்மா குத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய் அவளை காப்பாற்றி உனக்கு ஒன்று நீ நல்லா தானே இருக்குங்கிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, காலில் தான் அடிபட்டிருக்குன்னு சொன்னோன்னே டாக்டரை வர சொல்லி காலுக்கு வந்து வைத்தியம்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ ஒன்றும் வேண்டாம் விடுங்க இடத்துக்கு நீ அமைதியாரு, உனக்கு ட்ரெஸ்ஸு கூட நான் கொண்டு வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கில் வந்து அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறப்ப பார்த்தா அதில் வந்து சர்டிஃபிகேட் வந்துடுது. சர்டிஃபிகேட் வந்துட்டு இப்போ இவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு திறக்கிறக்குள்ள நம்ம ஹீரோயின் கூப்பிட்டங்காட்டி வராங்க. ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆனது நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. ஓ அப்போ இவருக்கு வந்து நம்ம கல்யாணம் ஆனது இவருக்கு தெரிஞ்சு போச்சான்னு கேட்குறப்ப தான் வந்து நைட்டு என் கூட ஒரு நாள் இருந்தே அதில் உன் புருஷனுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லையான்னு கேட்குறாங்க. ஓ அப்போ இவருக்கு இன்னும் நம்ம கல்யாணம் ஆனதே தெரியலையே அப்படிங்கிறாங்க. அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான், எங்கள் 2 பேருக்குள்ள உறவு ஸ்மூத்தாக இல்லை, அவர் என்னை பற்றி கவலைப்படவே மாட்டார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் நீ வெயிட் பண்ண, நீ அவரை டைவர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அது மட்டும் என்னால் பண்ண முடியாது. ஓ அந்த அளவுக்கு இவள் லவ் பண்ணுறா போலையே, இவன் என்னை மட்டும் தான் லவ் பண்ண, எப்படி இன்னொருத்தன் லவ் பண்ணலாம் நம்ம ஹீரோ வந்து லூசுத்தனமாக நினைக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா இதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், என்னால் மேரேஜை வந்து டைவர்ஸ் பண்ண முடியாது, நான் டைவர்ஸை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அவன் ரொம்ப இன்டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கான், இப்படிப்பட்டவளை எப்படி தொலைக்கதான் மனசு வந்துச்சோ, ஆனால் அவனுக்கு இவன் சுத்தமான இப்படி லவ் பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க. நீ வந்து அவனை டைவர்ஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஹீரோ கோவமாக சொன்னானே. இங்கே பாருங்கள் நான் வந்து உங்களோட நியூட்ரிஷன் மட்டும்தான், நீங்கள் என்ன கெட்டலில் போட்டாலும் அதை ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு எந்த அவசியம் இல்லை. அதனால் ஸோ இதுமாரி இனிமேல் நீங்கள் சென்டிமெண்டலாக வந்து பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட போய்ட்டு போய் சொன்னால் பார்த்தியா, நீ வந்து ஒரு மேரிட் உமனை பற்றி நான் ஒரி பண்ணி தான் ஆகணும், ஏன் தெரியுமா, நான் நீ வந்து நைட்டு ஒன்று நினச்சிட்டே இருந்திருக்க, எனக்கு வந்து பர்மனெண்ட்டாக இங்கே தான் தங்கி இருந்து வைத்தியம் பார்க்குற, அப்போ என்னோட பேரு புகழ் கெடுறத உன்னால் கெடுறத நான் விரும்புறதில்ல, அதனால நீ இப்படி தான் பண்ணியாகணும்னு சொன்னால் என்னால் முடியாதுன்னு சொன்னோன்னே நம்ம டைவர்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடறாரு. அப்புறம் இவன் முடியாத காலோட நடந்து வரா. இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகிறேன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து திரும்ப அதை விற்கிறதுக்கு தான் ஒரு பவன் ஷாப்புக்கு கால் பண்ணி கேட்டிருப்பாங்க. நீ போக வேண்டாம், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், உன் ஹஸ்பண்டை வர சொல்ல நான் பார்க்குறேன், உங்கள் 2 பேருக்கு இடையே டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு எமர்ஜென்சி சர்டிஃபிகேஷன் அப்படின்னு போகணும் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் போவேன்னு சொல்லிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ உனக்கு மணி கொடுக்குறேன், நீ உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடுங்கிறாங்க. நீங்கள் என்னை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கிறாங்க. ஓ நீ அவனை இந்த அளவுக்கு நீ லவ் பண்ணுறியா, உங்கள் அம்மா வந்து டேஞ்சரில் இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு உனக்கு காசு தேவைப்படுது, ஆனால் அதை வச்சுட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. சரி எல்லாத்தையும் மறந்துடுது, எல்லாமே ரன் ஆஃப் மினஸ், நானே உனக்கு காசு கொடுக்குறேன், அதை நான் ஓசியில் கொடுக்குறேன், நீ செய்கிற வேலைக்கு தான் கொடுக்குறேன், நான் நல்லா சர்வ் பண்ணி உனக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போகிறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எனக்கு காசு கொடுத்ததுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா காசு வந்துருச்சு அப்பான்னு கேட்குது இந்த பொண்ணு. காசு வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு, நீ என்ன பண்ணுற தெரியுமா, அடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணுங்கிறாங்க. என்ன இந்த காசுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கு தான் தெரியும், சும்மா இதெல்லாம் பணம் சொல்லிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி உங்கள் அம்மா உயிரோட வேலை நீ பண்ணி தான் ஆகணும், ஒழுங்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ண அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சிஸ்டர்காரி கேட்டுட்டு என்னது அவளுக்கு 50 மில்லியன் கொடுத்துட்டானா, எப்படி இவளுக்கு காசு கிடைக்குது, சே நம்மளே கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இவளுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது ரொம்ப தப்பு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நேராக நம்ம ஹீரோ போய் பார்க்க போகிறாரு. ஆனால் அர்ஜுன் வந்து இவதான் ஒய்ஃப்னு தெரியுமே, கேடு கட்டவனு தெரியும், அதனால இவளை வந்து பார்க்காம மீட் பண்ணிட்டு போயிடாரு. அடுத்த நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுக்குறா. நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு பணம் கொடுத்ததுக்கு எல்லாம் நன்றின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுறப்ப அவர் வந்து கிஸ் பண்ண போகிறாரு. நம்ம ஹீரோயின் நகர்ந்து போயிடுறா. இல்லை இது சாதாரண ஒரு தேங்க்யூ பார்ட்டி தான், நீங்கள் குடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சிட்டே இருக்கிறப்போ அவள் ஓவராக குடிக்குது. அவள் குடிச்சிட்டு அப்படியே மயங்கி விழுகிறப்போ நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஆமாம் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி லைஃப் லாங் என்னை லவ் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணேன், ஆனால் நீ அந்த ப்ராமிஸே நீ ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து இவ என்ன சொல்கிறா எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வரப்போ கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் வந்து உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்தப்போ நீ கேட்டதுக்கு உண்டான நான் பதில் சொல்லுவேன், உனக்கு பிடிச்சமா நான் பதில் சொல்லுவேன், நீ எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நான் கண்டிப்பாக அவளை வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு உண்டான ஃபீலிங்ஸை கண்டிப்பாக உன்னை வந்து சேர்ப்பேன், நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிநாடு போயிடறாரு. இங்கே வந்து என்ன டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணலான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொன்னதுக்கு நீ என்ன தெரியுமா பண்ண, உடனே அவங்க கம்பெனி எல்லாத்த டீலையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க வந்து எல்லா டீலையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. உடனே மகளை வந்து பார்க்குறாங்க. பலான்னு ஆரவிட்டு நீ என்னடி பண்ண, அவனோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்னென்ன
பார்ட்னர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி போயிட்டாங்க. எல்லாம் உன்னால தான், நீ என்ன பண்ணுங்கிறாங்க. ஐயோ அப்பா நான் ஒன்றுமே பண்ணல, நீங்கள் என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. எனக்கு எல்லாம் தெரியாது. உடனே அவன் எல்லாத்தையும் வாங்கினதான் பண்ணி தொலைச்சி சொல்லி தொலைன்னு கேட்டதுக்கு இல்லை அவர் டைவர்ஸ் கொடுத்தே தான் ஆகணுங்கிறாங்க, இல்லாட்டி இப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு சரி நீ டைவர்ஸ் கொடுத்துரு, அதான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போகிறப்போ இவர் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம ஹீரோயினை. அந்த வேலைக்காரி பார்த்துட்டு ஃபோன் பண்ணி இவங்க வந்தாங்கன்னதுக்கு அவங்க 2 பேரும் உடனே வீட்டில் விட்டு துரத்துன்னு சொன்னோன்னா 2 பேரையும் வந்து அவள் துரத்தி விட்டுறா. இவளுக்கு போகிறதுக்கு வேறு இடமே கிடையாது. கடைசியில் அவங்க அம்மா எடுத்துகிட்டு போய் அம்மா நான் இங்கே வந்துட்டேம்மா, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில, அப்பா வேறு இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இங்கே வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா வந்து அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்பா அவனால பண்ண முடியாது, என்னப்பா நான் அவனை திரும்ப கல்யாணம் பண்ணி நமக்கு வேண்டியது நம்ம அடைஞ்சிக்கலாம் பண்ணதுக்கு, ஓ சூப்பர், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்காது, ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இவ வந்துட்டு அம்மா நான் சீக்கிரம் உன்னை விட்டு போக போகிறேன், அவர் வந்து நான் டைவர்ஸ் கொடுத்தா தான், அதாவது என்ன டீல் பண்ணியிருப்பேன்னா நான் டைவர்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் அம்மாவோட ஃபுல் இன்சார்ஜ் எனக்கு கொடுக்கணும்னு சொன்னோன்னா அதெல்லாம் முடியாததுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நான் டைவர்ஸ் பண்ணுவேன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் நம்ம தங்கச்சிக்காரி வந்து அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வருவா. டாக்குமெண்ட் வந்து அவங்க அப்பா தங்கச்சிக்காரி எல்லாம் இருக்கிறப்போ இவ வந்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுப்பா. அவங்க அப்பா வந்து அம்மாவோட அந்த கார்டியன் இது வந்து இவளுக்கு கொடுத்துருவாங்க. இவளுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். நம்ம ஹீரோ வந்து அவள் டைவர்ஸில் சைன் பண்ணிட்டான்னு சொன்னோன்னா அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் சரி அடுத்த ப்ரொசீஜரை பார்த்துரு, நான் திரும்ப அவளை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அப்படிங்கிறாங்க. நம்ம அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து வீடு ஃபுல்லாக செக் பண்ணாரு. செக் பண்ணி பார்த்தா அவளை எங்கேயுமே காணோம். ஃபோன் பண்ணால் எடுக்கவும் இல்லை. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம கார்டியன்ஷிப் வந்து நம்ம ஹீரோயினுக்கே கொடுத்தாச்சுல, அவங்க அம்மா வேறு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இந்த கம்பெனியில் வந்து நிறைய பார்ட்னர்ஷிப் இருக்குது, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு போய் நம்ம அந்த பொண்ணு வந்து அவங்களோட சிஸ்டர் தான், எல்லா பக்கம் தேனியாச்சு, நைட் கிளப்பில் கூட வேலை செஞ்சு அவங்க அம்மா காப்பாற்றிருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ எங்கே போனான்னு தெரியாமல் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அப்புறம் அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயின்ட்ட எனக்கு பர்த்டே வருது 2 நாளில், நீ கண்டிப்பாக வரணும், அவனை கூட்டிகிட்டு வான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. உடனே சரின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி அவளை கூட்டிகிட்டு வர சொல்லுங்க அப்படின்றதுக்கு சரி நீ வா, அங்கே வந்து எதுவும் பேசாமல் இருக்கணும், என் கிராண்ட்மாக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது சொன்னா சரின்னு சொல்லிட்டு அவளு வரா. வந்து கிராண்ட்மா வந்து வேறு பொண்ணை கூப்பிட்டு வரான்னு தெரிஞ்சோன்னே அவனை கண்டபடி திட்டு மயக்க மட்டும் விழுந்துட்டாங்க. உடனே ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. ஆஸ்பத்திரியில் வந்து முன்னாடி நின்றுக்கிறப்ப போய் கொஞ்சம் குழாவிட்டு இருக்கா. அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவர் மனசெல்லாம் இல்லவே இல்லை போல், இவர் இப்படியே தான் பண்ணுவார், உடனே வேறு பொண்ணை தாவிக்கிட்டே இருக்காருன்ட்டு அவளை கோச்சிட்டு போயிடுவா. இவன் என்ன பண்ணுவா, அவள் வந்ததை பார்த்துட்டு க்ளோஸாக இருக்க மாதிரி நடிப்பா. நம்ம ஹீரோ உன்னை பார்த்தாண்டி எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளை கோமம் தள்ளி விட்டு அனுப்பியிருப்பாங்க. லிஃப்ட்டில் போய் கூட அவள் நல்லா கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் போவாள். திரும்ப இவங்க அம்மாட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசுகிறப்போ அந்த பாட்டி வந்து இங்கே அட்மிட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கா. ஐயோன்னு சொல்லிட்டு நேராக போய் பாட்டி போய் பார்க்குறாங்க. பாட்டியை வந்து சமாதானப்படுத்தி ஒன்றும் இல்லை பாட்டி பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஹீரோ வந்து 2 பேரும் வந்து பார்க்கவே இல்லை. நம்ம பாட்டிக்கு வந்து கோவம் மேலே பேசவே மாட்டேங்கிறாங்க, நீ இப்படியே தானே பண்ணிட்டு இருப்ப போடான்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இங்கே வந்தோடனே அந்த டைவர்ஸில் வந்து பேரை பார்த்தோன்னே ஒரே ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினோடது இது எப்படா நடந்துச்சு, என்னால் முடியல, மூச்சுடவே முடியல, என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஐயோ சாரி சார் நான் விசாரிக்கவே இல்லை, நான் வந்து ஆஃபீஸர்ஸ்ட்டை கொடுத்து இதை நான் சைன் பண்ணி தர சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு நான் போய் உடனே இப்போ விசாரிக்கிறேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து நடந்தெல்லாம் ஞாபகம் வருது. அவங்க ஹஸ்பண்டை பற்றி அவள் சொன்னால அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் வந்து சொன்னதுக்கு ஆமாம் சார் மேடம் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு பதிலாக, ஆனால் நமக்கு மேடம் வந்து சொல்லவே இல்லை, இவளும் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிச்சிட்டா, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல சார் அவனு புலம்புறப்போ தான் எல்லாமே வருது. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாட்டே இருக்காங்க. அவங்க அம்மா நடந்ததெல்லாம் பார்த்து யோசிச்சுட்ருக்கா, உங்களை எப்படியாவது காப்பாற்றுமான்னு சொன்னால் நம்ம ஹீரோக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப கோபம். ஒரு வழியாக அவங்க அம்மா போய் பார்த்துட்டு நம்ம ஹீரோ இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்துட்டாங்க. சத்தியமாக நீ தான் எனக்கு தெரியாது, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி உடனே டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன், நீ என்னோடய ஒய்ஃப்னு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இப்படி ஒரு விதத்தில் நான் யோசிக்கவே இல்லைங்கிறாங்க. ப்ளீஸ் நான் உன்னை டைவர்ஸ் ஃபைல் பண்ணது அவன் நினச்சி தான் ஃபைல் பண்ணேன், நீனு நான் ஏன் டைவர்ஸ் பண்ணியிருக்க போனா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி கெஞ்சுறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. நான் திரும்பி வந்தக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுவேன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் யோசிக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து என்னடா பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு நீ தான் வேணும், உன் கூட நான் இருக்கணுங்கிறாங்க. நீங்கள் நினச்சி பேசுவீங்களா, என்னால் கண்டிப்பாக முடியாது போங்க அப்படிங்க. ப்ளீஸ்டா திரும்ப நீ எனக்கு வேணும், ஏன்னா உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில. சின்ன வயசில் வந்து அந்த மோதிரம் கொடுத்து சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு நம்ம 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வந்துருச்சா, நீங்கள் எனக்கு பண்ண ப்ராமிஸ் நினைவு வந்துருச்சான்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன், நம்ம 2 பேருக்குள்ளே ஏற்கனவே
தெரியுமா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உங்களுக்கு எல்லாம் மறந்துடுச்சா? இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு வாங்க. நீங்கள் திரும்ப வந்து என்னை பிடிக்கல, என்னை மறந்துடுறத என்னால் சகிச்சிக்கவே முடியாது. எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. ஹீரோக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. நம்ம பாட்டி போய் பார்க்குறாங்க. பாட்டி அப்பவும் கோவமாக இருக்காங்க. பாட்டி, எனக்கு அவள் தான் என்னோட ஒய்ஃப்னு தெரியாது. ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அவள் நான் பார்க்கவே இல்லை. வந்ததுக்கப்புறம் அவள் தங்கச்சி தான் ஒய்ஃப்னு நினச்சி டைவர்ஸ் கொடுக்க போயிட்டேன். எனக்கு அவள்னு தெரியாது பாட்டி அப்படின்றதுக்கு. உண்மையில தெரியாத, சாரிப்பா, உனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு கேட்டதுக்கு, நான் இனிமேல் கைவிட மாட்டேன் பாட்டி, அவள் என்னோட ஒய்ஃபு எல்லாமேனதுக்கு பாட்டிக்கு சந்தோஷமாயிருது. அப்புறம் பாட்டிகிட்ட வந்து கேட்குறான், ஏன் பாட்டி நான் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது மறந்துட்டேனா அப்படிங்கிறதுக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு இந்த அம்னீஷியா மூலம், இந்த இன்சோமியா மூலம் உனக்கு அம்னீஷியா வந்துச்சு, அதில் ஏதாவது நீ மறந்துருப்படா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி, ஓ எனக்கு அதனால தான் எல்லாமே மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறார். நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாட்ட பாட்டிகிட்ட வந்து பார்க்குறாங்க. அவன் வந்து இதனால தான் அப்பா உனக்கு இப்படி பண்ணான், நீ அவன் ஒய்ஃபுனே எனக்கு தெரியாது, அவன் ஃபர்ஸ்ட் லைக் பண்ண பொண்ணு நீ தானே, நீயும் அவனை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு பிரிஞ்செல்லாம் போகல பாட்டி அப்படின்னு சொன்னதுக்கு, சரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் வந்து வராங்க. நீ ஹாஸ்பிட்டல் வந்து இல்லை நான் உன்னை வந்து கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கிராண்ட்மாட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களதுக்கு, ஆமாம் நடந்தது எல்லாமே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கிராண்ட் நைஸாக தான் பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. சரிவா அவன் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத அந்த தங்கச்சிக்காரி பார்த்துட்டா. என்ன நீ இன்னும் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்போவுமே உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இன்னும் நான் பனிஷ் பண்ணிட்டே இருக்காதான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து இவள் வீட்டுக்கு வந்துடுறான். யாரும் தங்கச்சிக்காரி ஒன்றா இருந்ததை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு, நாங்கள் 2 பேரும் நான் வந்து கன்சீவாக இருக்கேன், அந்த குழந்தை வந்து என்னோட தான், நீ நம்பாட்டி போ, இது 10 வருஷத்தில் எனக்கு தெரியாமே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி அவன் மனசை குழப்பிட்டு இருக்கா. சரி, இதில் கண்டிப்பாக இருக்காது, நம்ம ஹீரோ வந்து நமக்கு நல்லா சொன்னாரேன்னு சொல்லிட்டு இவ சர்டிஃபிகேட் கொடுத்துமே அவள் வந்து நம்பலை. சரி, நம்ம ஹீரோட்ட போய் பேசலான்னு போய் அவங்க ஆஃபீஸில் சாப்பாடு கொண்டு போகிறா. இதெல்லாம் இந்த பிளான் பார்த்திங்கன்னா அப்பனும் மகளை சேர்ந்து பண்ண பிளான் தான். அவங்க வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்ப்பா, கண்டிப்பாக அவங்களோட பிரிஞ்சிருவாங்க, நான் கூட சேர்ந்துருவேன், அப்போ நமக்கு உண்டான காசு எல்லாமே நமக்கு வந்துடும்னு சொன்னோன்னா சரின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போய் ஆஃபீஸில் போய் பார்க்க போனால் அவர் வந்து ஒரு பூனைக்குட்டிக்கு வந்து மாசமாக இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுன்னு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின், ஓ அப்போ அவள் சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. பேசவே மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோ கூட எவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு, பேச மாட்டேங்கிற, நீ எனக்கு வேண்டாம், நீ நான் மூஞ்சிலே முழிக்கவே மாட்டேன், கோவத்தில் வந்து 2 பேர் ரொம்ப சண்டை கட்டிட்டு அப்படி போகிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகிடுறது. இது எல்லாமே இந்த வில்லி பண்ண ஆக்சிடென்ட் தான். உடனே அவளை காப்பாற்றி கொண்டு போய் அங்கே வச்சிடறாங்க. கடைசியில் பார்த்து இந்த வில்லிக்காரி தான் எல்லாம் தெரிஞ்சவொடனே போலீஸ் வந்து அவளை பிடிக்க வந்துடுது. ஐயோ அப்பா என்னை காப்பாற்று, இது எல்லாம் பண்ணது நான் தான்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கெஞ்சுறா. ஆனால் அவங்க அப்பா இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, இல்லை நீ அனுபவிச்சது போனதுக்கு, நீ அவளோட அம்மாவை மாடியிலேருந்து தள்ளி விட்டில, அது எனக்கு நல்லாவே தெரியும், இதை நான் அவகிட்ட சொன்னால் நீ என்ன ஆகும் தெரியுமாங்கிறாங்க. அது நீ சொன்னாலும் நம்ப மட்டும் மூட்டு போடுன்னு சொல்லிட்டு அவளை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாரு. இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் அவள் கூடவே இருந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சிட்டு, ஓ நீங்கள் வந்து அவளோட குழந்தை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது உன்னை ஆக்சிடென்ட் பண்ணதான் அவள் அவளை போலீஸில் கொடுத்து குடிச்சாச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ப்ரெக்னென்ட் என்னது குழந்தையா, என்ன குழந்தை, நான் வரப்போ நீங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே மோபோன்னு சொல்லிட்டு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னங்காட்டி, ஓ அதை பார்த்துட்டு நீ வந்து ப்ரெக்னென்ட் பற்றி பேசுதா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா நீ நினச்சிக்கிட்ட, ஆமாம் யார் தெரியுமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிச்சு ஒரு பூனைக்குட்டி. என்னது பூனைக்குட்டியா? ஆமாம், இது எங்கள் பாட்டியோட பூனைக்குட்டி, நாங்கள் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னோன்னா, ஓ அப்படியா, அப்போது நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிஸ் பண்ண வராங்க. நம்ம ஹீரோ தள்ளி போயிடுறாங்க. ஹீரோயின், சரி சாரி, நான் உங்களை தப்பாக புரிஞ்சுட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னே, சரி நான் ஒன்று ஃபஸ்ட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கும் இதுக்கும் சரியாக போச்சு, ஆனால் இனிமேல் என்னை விட்டு பிரியவே கூடாது, நீ என் கூடயே தான் இருக்கணும், அதை கொடுக்கணும். நம்ம ஹீரோயினுக்கு அதை சொன்னதில் கொஞ்சம் வெக்கந்தான். அவள் எதுவுமே பேசலை, அமைதியாகவே இருக்காங்க. அவரும் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு, சரி நீ கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் இந்த டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட அப்பன் வரான். அப்பன் வந்துட்டு நல்ல விதமாக பேசி அவங்ககிட்ட இன்னும் காசு பிடுங்களான்னு பார்க்குறப்ப அவள் முடியாது போயின்னு சொல்லி பெரிய வாக்குவாதம் வந்துடுது. அதுக்கப்புறம் அவர் கோவமாக திட்டிட்டு போயிடுறாரு, நீ எனக்கு காசு கொடுக்கல, நான் ஒன்றுலன்னு பண்ணிடுவேன்ட்டு அவர் கோவமாக திட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வில்லியை போய் ஜெயிலில் போய் பார்க்க போகிறேன் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோ வந்து எவ்வளவோ வேண்டான்னு சொல்லி தடுத்து, இல்லை நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளை போய் பார்க்குறா. அங்கே போய் பார்த்துட்டு அவள் வந்து இவளை பார்த்து கொஞ்சம் இலக்காரமாக சிரிக்கிறா. பாத்தியா அப்படின்ட்டு, நீ வந்து எனக்கு தேவையில்லாமல் என்னை பழி வாங்குற, உங்கள் அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மா உங்கள் அம்மாவோட வாழ்க்கையில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை, ஆனால் நீ உன் குடும்பம் கெட்டு போனதுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லி நீ பழி வாங்குற, ஆனால் அப்பா நம்மளை பற்றி அதான் மிகப்பெரிய பிரச்சனை, அவர் தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம், ஆனால் நீ பண்ணது என்னை கொலை பண்ண பார்த்துருக்க, நீ கடைசி வரைக்கும் இங்கே தான் ஜெயிலில் தான் கழுத்திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவட்ட கத்திட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து
ஜெயிலேருந்து வந்தவங்க நேராக அவங்க அம்மா பார்க்க வராங்க. அவங்க அம்மாட்ட வந்து நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, அவங்க சீக்கிரம் சரியாயிடுவாங்கன்னு சொல்கிறக்குள்ள அவங்க அம்மாவுக்கு திடீர்னு ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. எமர்ஜென்சிக்கு வார்டு கொண்டு போய் உடனே ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லி அங்கே ஒரே எமர்ஜென்சியாக இருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அவளையும் அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசுகிறாரு. நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நல்லபடியாக இருக்காங்க அப்படின்னாங்க. இல்லை இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது, எனக்கு எங்கள் அம்மா வேணும்னு சொன்னேன். சரி வெளிநாட்டுக்கு நீ போ, அங்கே ட்ரீட்மெண்ட் பாரு, அங்கே பார்த்தீங்கன்னா சரியாயிடும் சொன்னேன். ஓகே நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிட்டாங்க. கூடவே நம்ம ஹீரோ வந்து அவங்கள வெளிநாட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க பத்திரமா. பாட்டிக்கிட்ட நடந்து எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சொன்னேன்னா பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கவலைப்படாத, அவள் சீக்கிரமாக வந்துடுவா, வந்தக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது நீ வந்து பல வருஷமாக வச்சுருந்த பெட்டி, இதை நான் பத்திரமா வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி வந்து கொடுக்குறாங்க. அந்த பெட்டியை வாங்கி போய் பார்த்தா அதில் வந்து ஒரு டைரி இருக்குது, கூடவே கழுத்தில் போடுற ஒரு டை இருக்குது, ஒரு மோதிரம் இருக்குது. அந்த மோதிரம் படித்து பார்த்துட்டு அவங்களோட எழுதி வச்சது அதெல்லாம் அவங்க டேட்டிங் பண்ணது எல்லாமே அதில் இருக்குது. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கொஞ்சமாக ஞாபகம் வருது. அந்த மோதிரத்தை பார்த்தோன்னே அவங்க வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு நேரடியாக போகிறதுக்காக ஒரு மோதிரம் போய் கடைக்கடையாக ஏறி போய் வாங்கி வச்சுருப்பாரு. அந்த மோதிரம் தான் அது. அந்த மோதிரத்தை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுது. அவங்ககிட்ட கடைசியாக ப்ரப்போஸ் பண்ணது, அவங்களுக்காக வாங்கி வச்சது வந்துன்னு அவருக்கே ரொம்ப சந்தோஷம். நம்ம ஹீரோயின் வந்து எப்போ வருவாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஞாபகம் வந்தோன்னே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வர, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு, அந்த இன்சோமியா நோய் நடந்து பழசெல்லாம் மறந்து போச்சு சாரின்னு சொல்லி கேட்டு நம்ம ஹீரோயினை சமாதானமாகி, பரவாயில்ல அப்படி இருந்தாலும் உன்னதான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனால் நமக்குள்ளே சேரக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் பாரு, இருந்தாலும் எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்குங்கிறாங்க. நீ ஊர்லேருந்து வா, நம்ம அதுக்கப்புறம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு சொன்னதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினும் ஹீரோட அம்மாவும் அப்படியே டிப்டாப்பாக அங்கேருந்து ஃபைட்லேருந்து இறங்கி வராங்க. ஹீரோயோட அம்மாவுக்கு வந்து ஃபுல்லாக குணமாயிடுச்சு. வந்துட்டு நேராக அவங்க வர்றது வந்து அவங்க அப்பாவோட ஹவுஸ்க்கு. அங்கே வந்துட்டு அவனை பார்த்துட்டு, ஏய் டார்லிங் வந்துட்டியா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், நீ ரெடி ஆகிட்டியா, உன்னை இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷம்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றி குலையிறான். ஏன்னா மகளத்தான் அவன் பெரிய பணக்கார ஏற்றுக்கிட்டானே, இவனுக்கு வேற என்ன வேணும், பணம் தானே வேணும். ஆனால் அவன் கோவத்தில், ஏண்டா என்னையவே மாடியிலேருந்து நீ தானே தள்ளி விட்டு, அது எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ நான் வந்துட்டேன், உனக்கு உண்டான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன்னு சொல்லி உடனே போலீஸ் வர சொல்லி அவர் வேண்டாங்க தரன்னு அவரை வந்து இழுத்துட்டு போயாச்சு போலீஸு. இப்போ தான் வந்து ஹீரோயின் அம்மாவுக்கு நிம்மதியாக இருக்குது. பக்கத்தில் உட்காந்து இப்போ தானே நிம்மதியாக இருக்குது, இவன் இந்த ஆளை எனக்கு எவ்வளோ நம்பினா, ஆனால் கடைசியில் எப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணியிருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா சில ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணோட கிசுகிசுக்கையாக வருது. சரி நம்ம நேரில் போய் பார்த்துலான்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் க்ளோஸாக என்ன பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் கூட என்ன கோவம் வந்துடுது, நான் இல்லைன்னு தெரிஞ்சிடும், நீ அதுக்குள்ளே வேறு பொண்ணு பார்த்துட்டியா, இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, ஐயோ அவள் வந்த மாதிரி இருக்கே, ஒரு நம்ம இல்யூஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனக்கப்புறம் தான் பார்க்குறாரு மனுஷன். அதுக்கப்புறம் தான் சரி இல்யூஷனாக இருக்குது, அவள் வந்திருக்க மாட்டேன், வந்தால் நமக்கு தான் தெரியுமே சொல்லிட்டு அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவர் இப்படி பண்ணங்காட்டி அவங்களுக்கு கோபம், அங்கேயே வச்சு நிறைய குடிக்கிறாங்க. இவங்க வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவனோட எக்ஸை பற்றி, அதாவது நம்ம ஹீரோட எக்ஸை பற்றி பேசுகிறப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கா. அவங்களுக்கு இப்படி கல்யாணம் வச்சாமா, அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சாமா, அக்காவை பண்ணுறா சொல்லிட்டு தங்கச்சியை பண்ணி வச்சு அதுவும் கடைசி வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. பாவம் இவர், இப்போ நீ கூட இருந்து அவர் கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ண, அவரும் கூட நல்லா தானே பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து முன்னாடி நின்றுட்டு, நீங்கள் யார், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, உங்கள் ஹீரோவோட எக்ஸ், அது நான் தான், இப்போ என்னை பற்றி பேசுங்க. இல்லை சாரி உங்களை பற்றி பேசலை, அவருக்கு அப்படி இருந்துச்சுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தேன், இவங்க தான் வந்து அவங்களோட லவ்வர் அப்படின்னா, என்னது நீ லவ்வரா, அப்படிலாம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஹீரோயின் மற்றதெல்லாம் பேசுகிறாங்க, இன்னும் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு நிறைய தண்ணி அடிச்சுட்டு எனக்கு ஒரு ரூம் வேணுண்டான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலே ரூம் எடுத்துகிட்டு அங்கே அப்படியே போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் ஞாபகம் வேறு வந்துடுச்சு, அவர் ஃபுல் போதை, அவர் போய் நம்ம அசிஸ்டன்ட் வந்து ஒரு ரூமில் போய் படுக்க வைக்கிறாங்க. ஹீரோயின் இருந்து அதே ரூமில், அவனுக்கு எப்படி தெரிஞ்சேன்னு தெரியல, ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயின், இத்தனை நாளாக என்கிட்ட நீ பேசவே இல்லை, வரதை நீ சொல்லவே இல்லை, இப்படி பண்ண, ஆமாம் நீ தான் இங்கே ஒரு பொண்ணு கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தே, நானா பொண்ணு கூடயா, நீ எப்போவுமே வருவேன், நான் காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சாய்ச்சி அப்படியே கிஸ் கொடுக்க போகிறாங்க. நம்ம ஹீரோயின் இத்தனை நாளாக வேண்டாவானு தட்டி விட்டுட்டே இருந்துட்டு இப்போ அவங்களும் ஓகே சொல்ல வராங்க. நம்ம ஹீரோ பொத்துன்னு மேலே விழுந்துட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸே இல்லை. ஐயோ அவர் பத்திரி அடிச்சுட்டு இருந்திருக்கிறார். ஐயோ நம்ம அவன் நினச்சி வேற கூட இருந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக யோசிக்கிறப்ப நம்ம ஹீரோயின் வராங்க. பார்த்துட்டு நீ வந்துட்டியா, நீ வர போகிறதா, என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு அவரு கோவமாக கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு
மிஸ்டர் ஷி, நீங்கள் வந்து ஓகே தான். ஆனால் என்னது, நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ணலப்பா. உங்களுக்கு இந்த 1 மில்லியன்லாம் ஒர்த் ஆகாது, என்கிட்ட இல்லவும் இல்லை. அதனால் இந்த 100 எண்ணெய் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த 100 எண்ணெய் வந்து அவர் மேலே தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க போகிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட இருந்துட்டு காசை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்கல்ல, அந்த நினப்பு வந்துடுச்சு. உடனே ஓடி போய் அவங்கள பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு, ஓ நீ என்ன இப்படி பண்ணுற, நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட ஸ்டே பண்ணிவிட்டு எனக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காம போகிற, நீ தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நம்ம ஹீரோயின் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு, இப்போ தான் உங்களுக்கு வேறு பொண்ணு வந்துருச்சு, நீங்கள் அவங்க கூட டேட்டிங் பண்ணலாம், ரூம் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நான் எதுக்கு உங்களுக்கு வேறு பொண்ணா, நீ என்ன சொல்கிற, அதான் அத்தனை ரூமர்ஸ் வருது, ஏதோ அந்த பொண்ணே வந்துட்டாங்க பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு வருது. பார்த்துட்டு கசின் சொல்லி கூப்பிடுறது. என்னது கசினா, நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியம். இவ கம்முன்னு இல்லாமல், வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இவர், உங்கள் பேர் ரொம்ப நல்லா இருக்குது, எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படிலாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் இந்த கசின் இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க தான் உங்களோட எக்ஸா, இவங்களுக்காக தான் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. கசின்னு அவளுக்கு, ஐயோ உங்கள் கசினா, ஆமாம் அவள் என்னோட கசின்னு, வெளிநாட்டிலேருந்து வந்தால் இந்த இண்டஸ்ட்ரி வந்து பாதுகாப்பாக இருக்காதுங்கிறதுக்காக நான் தான் அவளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி பாதுகாப்பாக இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கு அவளுக்கு கூச்சமாக போயிடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சிலேயே சாஞ்சுக்கிறான். அவனுக்கு சிரிப்பு. இதனால தான் நீ கோபம் வந்தே சொல்லவே இல்லையா, ஏன் இப்படி பண்ண, ஆனால் நீ பண்ணது தப்பு, அதுக்குள்ளே தானே நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இழுத்துட்டு போகிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த பிளேஸுக்கே போகிறாங்க. அந்த பிளேஸில் 2 பேர் நடந்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து அதே மாதிரி திரும்ப முட்டி போட்டு அவங்க கையில் மோதிரத்தை, எனக்கு திரும்ப நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா, அன்றைக்கி போனேன் திரும்ப அதே மாதிரி மோதிரம் வந்துட்டு என்னோடய ப்ராமிஸை நான் காப்பாற்ற போகிறேன், உனக்கு சந்தோஷமானு கேட்குறாங்க. ஹீரோயினு கண்ணை விட்டு ஆமாம் சந்தோஷம்னு சொல்லிட்டு கை நீட்டுறாங்க, மோதிரம் போடுறாங்க. திரும்ப அதே மாதிரி தூக்கி சுற்றுறாங்க. அவங்களோட லவ் எப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் இப்போ வந்து அழகாக முடிஞ்சிருச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ரொம்ப 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 நன்றி. பாய். நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்க்கலாம்.